தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா சட்டப்பேரவையில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். மதுவிலக்கு சட்ட திருத்த சட்ட முன்வடிவு சட்டப்பேரவையில் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு திருத்த சட்ட முன்வடிவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். இந்த சட்ட முன்வடிவை பொறுத்தவரையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்ட முன்வடிவில் பேசிய நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பெரும் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் சிறையில் இருந்து வெளிவரும் நிலை உள்ளதாகவும் அந்த நிலை உருவாவதை தடுக்கும் வகையில் இந்த சட்டத்தை மேலும் வலுவாக்க வேண்டும் என்றும், குற்றவாளிகள் பிணையில் வெளியே வர முடியாத வகையிலும் பிணையில் இருந்து வெளிவரும் நபர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டார் என நீதிமன்றம் கருதும் வகையிலும் பிணை குற்றவாளிகளுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதை சேர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் மகாராஷ்டிராவில் இதுபோன்ற திருத்தங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே அந்த திருத்தங்கள் சேர்க்கப்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்தார்.